ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் சாதம் எப்படி பண்ணலாம் சட்டுன்னு பார்க்கலாம். லெஸ் ஆயிலில் ஒரு 3/4 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் அதுக்கு 1 கப்பு போட்டிங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கு 1/2 கப்புக்கும் நடுவில் நீங்கள் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 3/4 கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு துவரம்பருப்பை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டும். நல்லா குழையணும், அதனால தான் நான் 4 டம்ளர் விட்டுருக்கேன். இது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேன் எடுத்துப்போம். இதில் ஒரு 5 வரமிளகா, 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம ட்ரையாக வறுக்க போகிறோம். எண்ணெயே விடாமல் ஃபுல்லாக ட்ரையாகவே வறுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ஏன் பொடி பண்ணிக்கிறோன்னா, இதுக்கு சாம்பாருக்கு நம்ம ஆட் பண்ணும்போது பொடியை போட்டு ஆட் பண்ண போகிறோம். அப்போ நல்லாயிருக்கும், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ட்ரையாக வறுத்து அரைச்சிட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுறப்ப கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடியை. இல்லை நீங்கள் சாம்பார் வைக்கினீங்கன்னா கூட நம்ம பருப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த பொடியை கூட நம்ம ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு புளிப்பு தன்மையை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு சூப்பராக கொஞ்சம் காரம் ஏற்றி கொடுக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. இது வறுத்துட்டோன்னே இப்போ நல்லா ட்ரையாக வறுத்தாச்சு. இப்போ கடுகு மிளகு வெடிக்கும், அந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இது கூடவே நான் 1/4 கப்பு துருவன தேங்காவை சேர்த்துக்கிறேன். ட்ரையாக வறுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது தேங்காய் யூஸ் பண்ண தேவையில்லை. வெறுமனே ட்ரையாக வறுத்து அரைக்கும் போது தேங்காய் யூஸ் பண்ணாமையே முன்னாடியே அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேணும்னா தேங்காவை நம்ம கூட ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். இப்போ நான் அந்த சாம்பார் சாதம் கொஞ்சமாக பண்ண போகிறேன், அதனால் டைரெக்டாகவே தேங்காய் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். அதே பேனில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். இது சாம்பார் சாதம் ரொம்ப லெஸ் ஆயில் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் பண்ணுறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயம் பொடி சேர்த்துருக்கேன். அடுத்தது 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் கரையட்டும். இது கூடவே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் மெயின். நீங்கள் 20 கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது மெயினே இந்த சாம்பார் சாதத்துக்கு டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்கறது உங்களுக்கு சின்ன வெங்காயம் தான். இது கூடவே நான் எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் வதங்கின அப்புறம் காய்கறி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பொடி வச்சுருந்தோம் இல்லையா, பொடி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நான் முள்ளங்கியை ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த டேஸ்ட்டும் சுத்தமாகவே உங்களுக்கு தெரியாது. நல்லா பிஞ்சு முள்ளங்கியாக வாங்கிக்கோங்க. நான் அது ஒரு முள்ளங்கி சேர்த்துருக்கேன். இதோட கூட ஒரு தக்காளியும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பொடியை போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை ட்ரையாக வறுத்துட்டு இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் மொத்தமாக ஆட் பண்ணுறதுனால எதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்கல, அப்பப்போ அரைச்சி யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ வதக்குனதுக்கப்புறம் இந்த காய் வேகிற அளவுக்கு வேகணும். அதனால் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். கரெக்டாக முழுகிற அளவுக்கு விட்டால் போதும், அதுவே நல்லாயிருக்கும். ஓவராக குழஞ்சிடக்கூடாது, அதனால் முழுகிற அளவுக்கு விட்டுக்கிறேன். இந்த காய் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு காய் நல்லா வேகட்டும். நம்ம அரிசியும் பருப்பும் தனியாக வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சைட் பை சைடு. இது நல்லா ஒரு 2 கலரி விட்டு மூடி வச்சுருவோம். இது ஒரு 10 நிமிஷம் போல் கொதிச்சா காய் நல்லா வந்துடும். ஏன்னா சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கோம், அதனால் காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. இது ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. திறக்கும் போதே நல்லா வாசனை வரும், சூப்பராக இருக்கும் அந்த வாசனை. இப்போ வெந்ததுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு, குட்டி எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வாங்கி இறக்கினா போதும். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி காயெல்லாம் வெந்துருச்சு. ஸோ 2 கொதிக்கிட்டால் அதுக்குள்ளே நம்ம குக்கர்லேருந்து விசில் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கு. பார்த்திங்களா, இதில் லைட்டாக மசிச்சா போதும். ரொம்ப மசிச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும், அந்த அரிசியே தெரியாது. அதனால் லைட்டாக சும்மா 2 பரட்டை குழையிற மாதிரி பண்ணால் போதும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம மசிச்ச சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கலரும் போது ஆட் பண்ணி கலருங்க. உங்களுக்கு இந்த யானை கம்ஃபர்டபுளானா குக்கர் மாற்றிக்கலாம். இந்த யானை நான் சாதம் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் நான் இப்போது
டக்குன்னு குக்கருக்கு மாற்றிக்கிட்டேன், இது போகாதுன்ட்டு. இப்போ வந்து குக்கரில் நான் மாற்றிக்கிட்டேன், அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, கொஞ்சம் மேலே கீழே சிந்த போதும்ன்ட்டு. இப்போ குக்கரில் மாற்றினா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது பாருங்கள், கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணி விடக்கூடாது, நல்லா கரெக்டாக வந்துருச்சு எனக்கு. இப்போ ஆயிலும் நான் ரொம்ப சேர்க்கல, மேக்ஸிமம் நான் சேர்த்ததே பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன்குள்ளே தான் சேர்த்துருப்பேன் ஆயிலே. அதனால் இது ஹெல்த்தியானது. கடைசியாக வந்து 1 ஸ்பூன் நெய் மட்டும் எடுத்துக்கோங்க, வெண்ணெய் நெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து நெய் எடுத்துருக்கேன், அது ரொம்ப கெட்டியாயிடுச்சு. இப்போ அந்த நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரியட்டும், கடுகு நல்லா பொரியட்டும். மேக்ஸிமமே ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணாலே போதும். கருவேப்பிலை டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு அந்த சாம்பார் சாதத்தில் கலந்துருங்க. ரொம்ப நெய் பிடிக்கிறவங்க நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் நான் வந்து லோ கேலரியாக இருக்கட்டும்னு எண்ணெய் ஆயிலெலாம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு, சுவையான சாம்பார் சாதம் ரெடி. இந்த ரெசிபியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்